அப்போ சேம் காம் யாப்பேத்து 3 பேரா இருந்தாலும் அதுல வாக்குத்தத்தம்னு வந்தது அர்பக்சாத்துக்கு தான். அர்பக்சாத்து எத்தனையோ பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அதுல ஒருத்தனை தான் தேவன் தெரிந்து கொண்டார். கவனிங்க, யார? ஒருத்தனை தான் தெரிந்து கொண்டார். அவன் ஒருத்தன்ல இருந்து ஒருத்தனை தெரிந்து கொண்டார். அவன் ஒருத்தன்ல இருந்து ஒருத்தனை தெரிந்து கொண்டார். இப்படியே போய் தான் ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? மொத்தம் எத்தனை பேருங்க? 8 பேரு. 8ல தேவனுடைய செலக்ட் எங்க இருக்குதுன்னா ஈசாக்கு மேல நிக்குது. வாக்குத்தத்தம் யார் மேல நிக்குது? 7 பேர் புறக்கணிக்கப்பட்டார்கள். புறஜாதிங்கிற லிஸ்டுக்குள்ள போயிட்டாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு உள்ள உரிமையாக்கப்படவில்லை. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப அங்க 7 பேர் புறக்கணிக்கப்பட்டாங்க. அது மிகப்பெரிய ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. அந்த கேத்தூராளுக்கு பிறந்த 6 மகன்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமானவங்க எல்லாம் இருக்காங்க. ரொம்ப பெரிய அதிபதிகளா மாறினாங்க, ராஜாவா மாறினவங்க இருக்காங்க. ஹிஸ்டரி இருக்கு. ஆனா அதுல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒருத்தன் தான் ஈசாக்கு. ஈசாக்குக்கு குழந்தை பிறகுது. எத்தனை குழந்தைங்க? எத்தனை குழந்தை பிறகுது? அதுல தேவனுடைய வாக்குத்தத்தம் யாருக்கு போகுது? அந்த 2ல 1 செலக்ட். கவனிக்கிறீங்களா? அந்த 2ல யாருக்கு செலக்ட்? ஏசா. என்னாச்சு? ஏசான்னா ரட்சகர்னு அர்த்தம். சா சு அப்படின்னு ஹீப்ரூல சா சு அப்படின்னா ரட்சகன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் யாசு வா பேர் வந்திருக்குது. ஏசு அப்படி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? சூன் வந்திருக்கிறது பேர் ரட்சகர்னு அர்த்தம். அர்த்தமே தெரியாம நம்ம உட்கார்ந்து சூன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இடையில ஒரு வார்த்தை சூன் வருது. என்ன சூன்னா ரட்சகர் அர்த்தம், சானா ரட்சகர் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அங்கே ஒருவனை தெரிந்து கொண்டவர் எனக்கு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிறதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிறதற்காக ஈசாக்கை தெரிந்து கொண்டார். பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிற அந்த பொறுப்பை யாக்கோபு கையில கொடுத்தார். பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிற பொறுப்பை 12 கோத்திரங்களுக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. செலக்ட் இதான் அப்படிதான் வருது. இவங்க எல்லாமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வாக்குத்தத்தத்துக்கு உட்பட்டவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள்ங்கிற அந்த கோட்டுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ள வந்து நின்றுறாங்க. இவங்கெல்லாம் அவங்க கருவுல பிறந்தவங்க, அதே வழியில வந்தவங்க, அதே கர்ப்பத்துல வந்தவங்க யாரோ எவரோன்னு போயிட்டாங்க.